வணக்கம். இன்றைய ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லாருமே ஒரு அமைதியான, அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா, நம்மள சுத்தியும் சரி, நமக்குள்ளேயும் சரி, ஏன் இத்தனை முரண்பாடுகள்? ஏன் இந்த பிரிவினைகள்? இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா, உண்மையா எதிர்கொண்ட ஒரு சிந்தனையாளரோட உலகத்துக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். ஜே. கிருஷ்ணமூர்த்தி. நம்மகிட்ட இப்போ இருக்கிறது 1969 இங்கிலாந்துல ஃப்ராக்வுட் பார்க்ல அவர் பேசின சில சொற்பொழிவுகள். அப்புறம் அதை தொடர்ந்து நடந்த கலந்துரையாடல்கள், அதோட பதிவுகள் தான். இது வெறும் தத்துவ பேச்சு கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம குழப்பங்கள், நம்ம தேடல்கள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரடியான அழைப்பு மாதிரி இது. அவர் பதில்களை நம்ம மேல திணிக்கல, ஆனா நம்மள நாமளே கேள்வி கேட்க வைக்கிறார். இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, மனிதர்கள் ஏன் இப்படி பிரிஞ்சு சண்டை போட்டு தனிமையில வாழ்றாங்க? இதுலேருந்து முழுசா விடுபட்டு ஒரு உண்மையான, அமைதியான வாழ்க்கைய வாழ முடியுமா? அதைத்தான் நம்ம ஆராய போறோம். நீங்க இந்த ஆய்வுக்கு தயாரா? ஆமா. கிருஷ்ணமூர்த்தியோட அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமானது. அவர் எந்த மதத்தையோ அமைப்பையோ இல்ல ஒரு குருவையோ முன்னிறுத்தவே இல்ல. சொல்லப்போனா எந்தவிதமான அதிகாரத்தையும் அவர் ஏத்துக்கல, நிராகரிக்கிறார். நம்மளோட சொந்த வாழ்க்கை, நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், நம்ம செயல்கள், இது எல்லாம் ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். அப்படி கவனிச்சாதான் உண்மையை அறிய முடியும். அதுதான் அவரோட மைய கருத்து. அவர் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நாம உண்மையா, நேர்மையா நம்மள நாமே பாத்துக்க தயாரா? அதுதான் கேள்வி. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கிருஷ்ணமூர்த்தி நம்ம முன்னாடி வைக்கிற முதல் கேள்வி, ரொம்ப அடிப்படையான கேள்வி இதுதான். ஏன் நாம இப்படி நமக்குள்ள பிரிஞ்சு நிக்கிறோம்? இனம், தேசம், மதம், சித்தாந்தம்னு ஆயிரம் பிரிவுகள். இது வெறும் வெளியில இருக்கிற பிரச்சனை இல்லையே, நமக்குள்ளே இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. நான் வேற, ஏன் கோபம் வேற அப்படிங்கிற மாதிரி. இந்த அடிப்படை பிளவு இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? ரொம்ப சரியா கேட்டீங்க. கிருஷ்ணமூர்த்தி இத இருமை நிலை, அதாவது டியூவாலிட்டி அப்படின்னு சொல்றார். நான், நீ, நாமா, அவங்க, இந்து முஸ்லிம், கம்யூனிஸ்ட் முதலாளி, இந்த பட்டியல் நீண்டுட்டே போகும். இந்த பிரிவினை மனப்பான்மை இருக்கு இல்லையா, இதுதான் உலக அளவுல நடக்கிற குழப்பத்துக்கு, வன்முறைக்கு, போர்களுக்கு மூல காரணம்னு சொல்றாரு. இது வெறும் சமூக பிரச்சனை இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ரொம்ப ஆழமா வேர்விட்டிருக்கு. சரி, இந்த இருமைய, இந்த பிரிவை உருவாக்குறது எது? இங்கதான் கிருஷ்ணமூர்த்தியோட மிக முக்கியமான, ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சிகரமான பார்வை வருது. நம்மளோட சிந்தனை, தாட் தான் இதை செய்யுதுன்னு சொல்றாரு. சிந்தனையா? ஆமா, சிந்தனை தான் கவனிப்பவர் அப்புறம் கவனிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு பிழவை உண்டாக்குது. அதாவது, நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான்ங்கிற ஒரு கவனிப்பவர், அப்புறம் கோபம்ங்கிற கவனிக்கப்படுற ஒரு பொருள், இது ரெண்டும் சிந்தனையால பிரிக்கப்படுது. இந்த நாங்கிற மையம், அந்த தன்முனைப்பு, ஈகோன்னு சொல்றோமே, அதுவே சிந்தனையோட விளைவுதான். இந்த பிழவு இருக்கிற வரைக்கும் நம்ம கூடவும் சரி, மத்தவங்க கூடவும் சரி, உண்மையான ஆழமான ஒரு தொடர்பு அது சாத்தியமே இல்லைன்னு சொல்றார். அப்போ நாம சிந்திக்கிற விதமே நம்மள பிரிக்குதுன்னு சொல்றீங்களா? இது இது ஆச்சரியமா இருக்கே. இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? இந்த இருமை நிலை, இந்த கவனிப்பவர் கவனிக்கப்படுவது பிளவு நீடிச்சுட்டே இருந்தா உண்மையான உள் அமைதியும் சரி, வெளியுலக அமைதியும் சரி சாத்தியமில்லைன்னு தோணுது. நிச்சயமா. அதனாலதான் கிருஷ்ணமூர்த்தி நம்மகிட்ட நேரடியா கேட்கிறார், உங்களால, என்னால இந்த இருமை உணர்வு அது கொஞ்சம் கூட இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ முடியுமா? இது ஏதோ தத்துவ கேள்வி இல்ல, உண்மையாவே உளவியல் ரீதியா அப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியமா? வெறும் வார்த்தை அளவுல இல்ல, மனசோட ஒவ்வொரு அசைவுலையும் இந்த பிளவே இல்லாத நிலையை அடைய முடியுமா? சரி, இந்த இருமைய எப்படி கடக்கிறது? இந்த பிரிவிலிருந்து விடுபட வழி என்ன? கிருஷ்ணமூர்த்தி ஏதாவது வழிமுறைகள் சொல்றாரா? வழிமுறைகள் அப்படிங்கறத விட அவர் ஒரு அணுகுமுறைய காட்டுறார். அதுதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ், அல்லது சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ். ஆனா அவர் சொல்ற விழிப்புணர்வு நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்ல. இது கவனிப்பவர் இல்லாம கவனிப்பது. அதாவது, ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க, பொறாமை, பயம், அகம்பாவம், எது வேணா இருக்கலாம். அது எழும்போது அத நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம, அது நல்லதா கெட்டதான்னு தீர்ப்பு சொல்லாம, அதை மாத்தணும்னு நினைக்காம, இல்ல அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காம, அது எப்படி இருக்கோ அப்படியே முழுசா அமைதியா கவனிக்கிறது.
கவனிப்பவர் இல்லாம கவனிப்பதா? இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா. இப்போ பொறாமைங்கிற உணர்வை எடுத்துக்கலாம். அது வரும்போது பொதுவா என்ன நடக்கும்? ஒண்ணு, நான் பொறாமப்படக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லையா? இல்லன்னா அந்த உணர்வால ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இல்ல நாம அத நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவோம். இதெல்லாமே நான்கிற அந்த கவனிப்பவர் செய்யற வேலைகள். கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்னா, இந்த நான்கிற தலையீடு இல்லாம அந்த பொறாமைங்கிற உணர்வோட தன்மை, அதோட அசைவுகள், அது உடம்புலயும் மனசுலயும் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, இது எல்லாம் முழுமையான கவனத்தோட அட்டென்ஷனோட பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கும்போது கவனிப்பவர் மறைஞ்சிடுவார். கவனித்தல் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலையில அந்த உணர்வோட முழுமையான புரிதல் நடக்கும். அது தானாவே கரைஞ்சு போயிடும்னு சொல்றாரு. இதுக்கு மிகுந்த உணர்திறன், சென்சிட்டிவிட்டி, அப்புறம் ஆற்றல் தேவை. ஒருவேளை நீங்க கவனிக்க முடியாம சோர்வானா கூட அந்த கவனமின்மைய கூட கவனிக்கணும்னு சொல்றார். ஆஹா, இது கேட்கறதுக்கு எளிதா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப சவாலா இருக்கும் போல தெரியுது. முழுமையான கவனம், தீர்ப்பே இல்லாத பார்வை, இதுக்கு எது தடையா இருக்கு? ஏன் நம்மால இப்படி விழிப்புணர்வோட இருக்க முடியல? கிருஷ்ணமூர்த்தி சில முக்கியமான உளவியல் தடைகளை பத்தி பேசுறார். இத அவர் உளவியல் அபாயங்கள், சைக்கலாஜிக்கல் டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றார். தேசம், மத நம்பிக்கைகள், சித்தாந்தங்கள், அதிகாரத்துக்கான ஆசை, அந்தஸ்து மேல இருக்கிற மோகம், அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட முரண்பாடுகள், இது எல்லாமே நம்மள நிபந்தனைக்கு உட்படுத்துது. கண்டிஷனிங். இப்போ பாம்பு மாதிரி ஒரு உடல் ரீதியான அபாயத்தை பார்த்தா நாம உடனே எச்சரிக்கை ஆயிடுறோம். ஆனா இந்த உளவியல் அபாயங்களை நாம பெரும்பாலும் உணர்றதே இல்ல. இதுங்க நமக்கு தெரியாமையே நம்ம பார்வைய, நம்ம உறவுகளை, நம்ம வாழ்க்கையையே சிதைச்சிட்டு இருக்கு. அறிவியல் பகுப்பாய்வு செய்யறது, இல்ல சுய ஆய்வு பண்றது, கனவுகளை ஆராயறது, இத பத்தியெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? இங்கதான் அவர் இன்னும் ஆழமா போறார். கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில பகுப்பாய்வு, அனாலிசிஸ், அதை நீங்களே செஞ்சாலும் சரி, ஒரு நிபுணர் செஞ்சாலும் சரி, அது உண்மையான மாற்றத்தை கொண்டு வராதுங்கிறார். ஏன்னா பகுப்பாய்வு செய்யற ஆளும் பகுப்பாய்வு செய்யப்படுற விஷயமும் ரெண்டுமே கடந்த காலத்தோட நம்ம கண்டிஷனிங்கோட விளைவுதான். பகுப்பாய்வுக்கு காலம் தேவைப்படுது. அது பிரச்சனையை இன்னும் நீட்டிக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி உள்நோக்குதல், கனவுகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாம் கூட உண்மையான புரிதலை தராது. ஏன்னா அது பெரும்பாலும் நம்ம ஆசைகள், பயங்கள் இதோட அடிப்படையில தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா, நான் படிப்படியா மாறிடுவேன், காலப்போக்குல சரியாயிடும்னு காலத்தை நம்புறதையும் அவர் ஏத்துக்கல. இது பிரச்சனையை எதிர்கொள்ளாம தள்ளி போடுற ஒரு தந்திரம்னு சொல்றாரு. அப்படியா? பகுப்பாய்வு இல்ல காலம் உதவாது, இது நாம பொதுவா பிரச்சனைகளை அணுகிற முறைக்கு முற்றிலும் எதிராயிருக்கே. பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் பத்தியும் அவர் ரொம்ப கடுமையா பேசுறாரு. நல்ல பழக்கங்கள் கூட பிரச்சனையா? ஆமா, பழக்க வழக்கங்கள் மனச மந்தமாக்குது, உணர்திறன் இல்லாம ஆக்கிடுதுன்னு சொல்றார். பல் தேய்க்கிறது மாதிரி இயந்திரத்தனமான பழக்கங்கள் ஒரு வகை, அது ஓகே. ஆனா அன்பு, நட்பு மாதிரி விஷயங்கள் கூட பழக்கமாயிட்டு அதுல உயிர் இல்லாம போயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பழக்கம்ங்கிறது திரும்ப திரும்ப செய்யறதுனால வர்ற ஒரு நிலை. அது மனசோட சுதந்திரத்தை குறைச்சிடுது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு கணமும் புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும், லேர்னிங் அப்படிங்கிறார். ஒரு பெரிய இசைக்கலைஞர் கூட பழக்கத்துல விழுந்தா அவரோட கலைத்தன்மை போயிடும், அவன் எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கான்னு ஒரு உதாரணம் சொல்றாரு. நினைவுகளோட பங்கு பத்தியும் பேசுறாரு. நினைவுகள் இல்லாம வாழ முடியாதே. உண்மைதான். செயல்படுறதுக்கு நினைவுகள் அவசியம். உங்க வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இல்லாம வீட்டுக்கு போக முடியாது. டெக்னாலஜிக்கு அறிவு, அதாவது நினைவு தேவை. இத கிருஷ்ணமூர்த்தி செயல்பாட்டு நினைவு, ஃபங்க்ஷனல் மெமரின்னு சொல்றார். ஆனா உளவியல் ரீதியான நினைவுகளை சுமக்கிறது தான் ஆபத்துங்கிறார். நேத்து நடந்த அவமானம், கிடைச்ச பாராட்டு, பட்ட வலி, இதையெல்லாம் ஏன் நாம தூக்கிட்டே தெரியணும்? இந்த உளவியல் நினைவுகள் தான் நாங்கிற மையத்தை இன்னும் வலுவாக்குது, பயத்தையும் எதிர்காலத்தை பத்தின கவலையும் உருவாக்குது. எது அவசியமான நினைவு, எது தேவையில்லாத உளவியல் சுமைங்கிறதை பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கூர்மையான விழிப்புணர்வு தேவை. இந்த விழிப்புணர்வு, இந்த புரிதல் எல்லாம் ஒரு விதமான சுதந்திரத்துக்கு இட்டு செல்லணும்னு தோணுது. சுதந்திரங்கிறது கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு இல்லையா? மிக மிக முக்கியம். அவர் பேசுற சுதந்திரம் எதுல இருந்தெல்லாம் தெரியுமா?
குருக்கள் கிட்ட இருந்து, மத அமைப்புகள்ல இருந்து, புனித நூல்கள்ல இருந்து, மரபுகள்ல இருந்து, நம்பிக்கைகள்ல இருந்து, ஏன் அவர் சொல்றதுல இருந்து கூட சுதந்திரம் வேணும்னு சொல்றார். இந்த உரையாடலை கேட்கும்போது கூட நான் சொல்றத ஒரு அதிகாரமா எடுத்துக்காதீங்க, நீங்களே சோதிச்சு பாருங்கன்னு வலியுறுத்துறார். கடந்த காலத்தோட தாக்கத்திலிருந்தும் ஃப்ரீடம் ஃப்ரம் த பாஸ்ட், குறிப்பா மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்குற பழக்கம் இருக்கு இல்லையா, அதிலிருந்தும் ஃப்ரீடம் ஃப்ரம் கம்பேரிசன், சுதந்திரம் தேவைங்கிறார். இந்த உளவியல் சுதந்திரம் இல்லாம உண்மையான வாழ்க்கை சாத்தியமே இல்ல. இந்த சுதந்திரத்துக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு? அன்பை பத்தியும் அவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு இல்லையா? ஆமா, சுதந்திரமும் அன்பும் பிரிக்க முடியாததுன்னு சொல்றாரு. ஆனா அவரு சொல்ற அன்பு நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி உணர்ச்சி வசப்படுதல், இல்ல சுகம் தேடுதல், இல்ல ஆசை, இது கிடையாது. இதெல்லாமே சிந்தனையோட தொடர்புடையது. சிந்தனை தான் இன்பத்தை நினைச்சு பார்த்து அது மறுபடியும் வேணும்னு கேட்டு அதை தொடர வைக்குது. பாலுணர்வு இல்ல ஒரு அழகான இயற்கை காட்சியால கிடைச்ச இன்பத்தை சிந்தனை புடிச்சு வச்சுக்க பாக்குது. இந்த இன்பத்தை தொடர்ற ஆசைதான் உடைமை உணர்வு, என் மனைவி, என் காதலின்னு பொறாமைய, பயத்தை, வலிய எல்லாத்தையும் உருவாக்குது. இது உண்மையான அன்பு இல்ல. அப்போ உண்மையான அன்புனா என்ன? உண்மையான அன்புக்கு முழுமையான சுதந்திரம் வேணும், நேர்மை வேணும், தெளிவு வேணும், அப்புறம் களங்கமின்மை வேணும்னு சொல்றாரு. களங்கமின்மைனா கடந்த கால நினைவுகளோட சுமையே இல்லாம ஒவ்வொரு கணத்தையும் புதுசா பாக்குறது. இது நம்மள நாமே முழுசா புரிஞ்சிக்கிறதுல இருந்து வருது. நம்ம பயங்கள், ஆசைகள், முரண்பாடுகள் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி பாக்குறதுல இருந்து பிறக்குது. இந்த அன்புல நான்கிற மையம் இருக்காது. அதனால அவங்க உடைமைக்கோ பொறாமைக்கோ இடமே இல்ல. ஆக சுய அறிவு, சுதந்திரம், அன்பு இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. இங்கதான் தியானம் பத்தின அவரோட பார்வை முக்கியமாகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொல்ற தியானம் நாம பொதுவா செய்யற முறைகள்ல இருந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே? ஆமா, முற்றிலும் வேற மாதிரி. கிருஷ்ணமூர்த்திக்கு தியானங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயல்முறை இல்ல, ஒரு பிராக்டிஸ் இல்ல, மந்திரம் சொல்றது இல்ல மனசை ஒருமுகப்படுத்துறது இல்ல, கான்சென்ட்ரேஷன் இல்ல. இதெல்லாம் மனசை இயந்திரத்தனமாக்கும், மந்தமாக்கிடும்னு சொல்றாரு. ஒருமுகப்படுத்துதல் கூட ஒரு விதமான எதிர்ப்பு தான். மத்த எண்ணங்களை விலக்கிட்டு ஒன்ன மட்டும் புடிச்சுக்கிறது. இதுல முயற்சி இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. அப்புறம் எப்படி தியானம் செய்யறது? அதோட அடித்தளம் என்ன? தியானத்தோட அடித்தளம் நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் தான். முதல்ல ஒழுங்கு, ஆர்டர். இது வெளியில இருக்கிற ஒழுங்கு இல்ல, உள் ஒழுங்கு, அதாவது முரண்பாடற்ற நிலை, ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் ஒண்ணுக்கொண்ணு முரணா இல்லாம இருக்கிறது. ரெண்டாவதா நம்ம பேசின சுதந்திரம், ஃப்ரீடம். மூணாவதா சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ். நம்ம கண்டிஷனிங், நம்ம சிந்தனையோட இயக்கம் பத்தின தெளிவான புரிதல். நாலாவதா உணர்திறன், சென்சிட்டிவிட்டி. அஞ்சாவதா கவனம், அட்டென்ஷன். இது ஒருமுகப்படுத்துதல் இல்ல, இது எந்தவித முயற்சியும் இல்லாத முழுமையான தளர்வான ஒரு விழிப்பு நிலை. இந்த அடித்தளங்கள் மேலதான் தியானம் நடக்குது. அது கவனிப்பவர் இல்லாம கவனிப்பது, சிந்தனையோட அவசியத்தையும் அதோட தேவையில்லாத இடத்தையும் உணர்றது, முழுமையான அமைதியோட இருக்கிறது. இது ஒரு செயலை செய்யறதில்ல, இது ஒரு இருப்பு நிலை, ஸ்டேட் ஆஃப் பீயிங். இதோட நோக்கம் என்ன? இந்த தியானம் மூலமா எதை அடைய முடியும்? நோக்கம்னு எதையும் வச்சுக்கிட்டு தியானம் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அப்படி செஞ்சா அதுவும் சிந்தனையோட விளையாட்டுதான். ஆனா இந்த அடித்தளங்கள் ஒழுங்கு, சுதந்திரம், சுய அறிவு, கவனம் இதெல்லாம் இருக்கும்போது மனசு தானாவே அமைதியாகுது. அப்படிப்பட்ட மிக விழிப்புணர்வுள்ள அமைதியான மனசு தனக்குள்ளேயே ரொம்ப ஆழமா போகக்கூடிய ஆற்றலை பெறுது. அது காலமற்ற, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்ன தொடக்கூடும்னு சொல்றார். ஆனா அந்த நிலையை அடையிறது நோக்கம் இல்ல, இந்த அடித்தளங்களை கண்டுபிடிச்சு வாழ்றதே தியானம். கலந்துரையாடல்கள்ல வர்ற இன்னொரு முக்கியமான விஷயம் கற்றல், லேர்னிங். இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, கற்றல்ங்கிறத வெறும் அறிவை சேர்க்கிறதா கிருஷ்ணமூர்த்தி பார்க்கல. உண்மையான கற்றலுக்கு எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லாத ஒரு ஆழ்வம், கியூரியாசிட்டி விதவுட் மோட்டிவ் தேவைங்கிறார். நான் இதை கத்துக்கிட்டா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல நான் ஞானம் அடைஞ்சிருவேன், இந்த மாதிரி நோக்கங்கள் இருந்தா அது உண்மையான கற்றல் இல்ல, அதுவும் ஒரு விதமான வியாபாரம் தான். உண்மையான கற்றல்ங்கிறது ஒரு விஷயத்தை நேரடியா எந்தவித முன்முடிவும் இல்லாம உள்ளத உள்ளபடி பாக்குறது, உணர்றது. இந்த கற்றலுக்கும் ஆற்றலுக்கும் என்ன தொடர்பு? ஆற்றலை பத்தி அவர் பேசும்போது எதிர்ப்பு ஆற்றலை வீணடிக்குதுன்னு சொல்றாரே. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
நம்ம நம்பிக்கைகள், முடிவுகள், கருத்துக்கள், பயங்கள், ஒப்பீடுகள் இது எல்லாமே ஒரு விதமான எதிர்ப்பு தான். நாம ஏன் ஒரு கருத்தை எதிர்க்கிறோம்? அந்த எதிர்ப்பு எங்கிருந்து வருது? இந்த எதிர்ப்ப பத்தியே நாம எந்த நோக்கமும் இல்லாம ஆர்வத்தோட கத்துக்கணும்னு சொல்றார். இந்த எதிர்ப்பு தான் நம்ம ஆற்றல பயங்கரமா வீணடிக்குது. ஒப்பீடு பத்தி சொன்னீங்க. நாம ஏன் நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டுட்டே இருக்கோம்? ஸ்கூல்ல இருந்து வேலை செய்யற இடம் வரைக்கும் எல்லாமே ஒப்பீட்ட மையமா வச்சுதானே இயங்குது. அவன மாதிரி இரு, இன்னும் பெட்டரா செய்யுன்னு. இது எவ்வளோ பெரிய வன்முறையை உருவாக்குதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமா பேசுறார். நாம ஏன் ஒப்பிடுறோம்? ஒருவேளை நம்மள பத்தி நமக்கே சரியா தெரியாததுனாலயா? இல்ல ஒரு பாதுகாப்பின்மை உணர்வாலையா? எது காரணமா இருந்தாலும் ஒப்பீடுங்கிறது தாழ்வு மனப்பான்மையையும் பொறாமையையும் போட்டியையும் அதோட விளைவா வன்முறையையும் உருவாக்குது. நீங்க உங்களை ஒருத்தரோட ஒப்பிடும்போது நீங்க உங்க தனித்துவத்தையே அழிச்சுக்கிறீங்கன்னு சொல்றார். ஒப்பீடு இல்லாம வாழ முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படியானா இந்த விழிப்புணர்வுக்கும் கற்றலுக்கும் எதிர்ப்பில்லாம வாழ்றதுக்கும் தேவையான ஆற்றல், எனர்ஜி, அது எங்கிருந்து வரும்? கவனம்தான் ஆற்றல் அப்படிங்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. ஆனா அது கஷ்டப்பட்டு ஒருமுகப்படுத்துற கவனம் இல்ல. முழுமையான, தளர்வான, முயற்சியே இல்லாத கவனம். நீங்க ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்தை உண்மையா உணர்ந்தீங்கன்னா அதை கவனிக்க தேவையான ஆற்றல் தானாவே உருவாகும். உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா அதை கவனிக்க உங்களுக்கு யாரும் சொல்லத் தேவையில்லை. ஆற்றல் தானா வரும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி நம்ம மனசோட இயக்கத்தை, அதோட அபாயங்களை உண்மையா பார்க்கும்போது அதுக்கான கவனம், அதுக்கான ஆற்றல் உருவாகும். எதிர்ப்பும் கவனிச்சதிரலும் ஆர்வமின்மையும் தான் ஆற்றலை வீணாக்குது. ஆஹா, கிருஷ்ணமூர்த்தியோட பாதை இதுதான். நம்மள பிரிக்கிற அந்த இருமை நிலை, அதனால வர்ற முரண்பாடுகள், இதையெல்லாம் உணர்ந்து அதிலிருந்து விடுபடணும். அதுக்கு கவனிப்பவர் இல்லாத கவனித்தல்ங்கிற விழிப்புணர்வை வளர்த்துக்கணும். பகுப்பாய்வு, காலம் மாதிரியான தவறான வழிகளை விட்டுட்டு பழக்கங்கள், உளவியல் நினைவுகள், ஒப்பீடுகள் இதிலிருந்தெல்லாம் சுதந்திரம் பெறணும். இந்த சுதந்திரத்துல பிறக்கிற உண்மையான அன்பையும் தியான நிலையையும் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்மள நாமே நேரடியா கவனிக்கிறது மூலமாவும் எந்த உள்நோக்கமும் இல்லாம கத்துக்கிறது மூலமாவும் சாத்தியமாகுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் உடனடித்தன்மை. ஒரு உடல் ரீதியான அபாயத்தை பார்த்தா எப்படி உடனே செயல்படுறோமோ அதே மாதிரி நம்ம மனசோட ஆபாயங்களை, இந்த இருமை, பொறாமை, பயம், வன்முறை இதையெல்லாம் உண்மையா பார்த்தா அங்க நான் படிப்படியா மாறுவேன்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. பார்க்கறதும் அதிலிருந்து விடுபடுறதும் ஒரே கணத்துல நடக்கணும். சீயிங் இஸ் ஆக்டிங். காலத்தை இழுக்கிறதுங்கிறது தப்பிக்கிறது, இல்லனா பிரச்சனையை நீட்டிக்கிறதுன்னு சொல்றார். மாற்றம்ங்கிறது உடனடியானது. இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான். படிப்படியான முன்னேற்றங்கிற எண்ணத்தையே கேள்வி கேக்குது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு கேள்விய சொல்றேன். அவர் கேக்குறார், நம்மளோட மொத்த உளவியல் கட்டுப்பாடுகளையும், நம்ம பயம், நம்பிக்கைகள், மரபுகள், இனம், மதம்னு எல்லா பிரிவினைகளையும் உடனடியா இந்த கணமே முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? உளவியல் ரீதியா நேத்து செத்தவனா இருந்து நாளைக்கு மறுபடியும் பிறக்காம முற்றிலும் புதுசா இந்த கணத்துல வாழ முடியுமா? இந்த சாத்தியம் உங்களுடைய இன்றைய இந்த நிமிடத்தோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். நன்றி.